அனைவருக்கும் வணக்கம். ஆஸ் பர் ஜேஜே ஆக்டின் படி பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படுகின்ற குழந்தை என்றால் யார் என்பதை பார்க்க போகிறோம். பாருங்க, இப்போ அதாவது இந்த குழந்தை காணாமல் போய்விட்டது, சரி, அல்லது இந்த குழந்தையானது வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டது, ரன்னவே ஓடி வந்து விட்டது. அவ்வாறு இருக்கின்ற போது இந்த குழந்தைய என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. பிறகு கண்டுபிடித்த பிறகு இந்த பெற்றோர்கள் யார் இந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் என்று இந்த எவ்வாறு அந்த பெற்றோரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று குறித்துரைக்கப்பட்டிருக்குதுல, அந்த மாதிரி நியாயமான ஒரு விசாரணைலாம் செய்த பிறகும் இந்த பெற்றோரை என்ன பண்ண கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அப்போ இந்த குழந்தையானது என்ன பண்ணும், பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படுகின்ற குழந்தையாக பொருள்படும். இதை சொல்லுகின்ற பிரிவு எதுன்னு சொன்னால் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 14 கிளாஸ் 7 ஆஃப் ஜேஜே ஆக்ட் 2015. முழு ஷார்ட்ஸ் லிங்கை பயன்படுத்தி வீடியோவை பார்த்துக்கொள்ளவும்.